ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வருது? போன தரம் அவர் போயிட்டு வந்ததுல ஒரு பைசா காசு கூட மூலதனம் வரல. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு முதலீட்டை ஈர்க்க செல்லவில்லை, அவர் ஊரை சுற்றி பார்க்க சென்று வந்ததாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மக்கள் முடிவு செய்வார். முதல்வர் சுற்றுப்பயணம் மூத்த அரசியல்வாதியா நீங்க எப்படி பண்றீங்க? வெளிநாடு போயிட்டு வந்தது அது ஏற்கனவே இது வெளிநாடு 3வது தரம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, போன முறை கல்ஃப் நாட்டுக்கு போயிட்டு வந்தார். அப்போ பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மூலதனம் வரும்னு, எனக்கு அதில் ஒயிட் பேப்பர் வேணும், வெள்ளை அறிக்கை இது குறித்து வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். காரணம் என்னென்னா, இப்போவும் 10,000 கோடிக்கு மேலே மூலதனம்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இது வெறும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வருது? போன தரம் அவர் போயிட்டு வந்ததில் ஒரு பைசா காசு கூட மூலதனம் வரல. அதனால இதை இந்த அளவு மூலதனம் ஈர்ப்பதற்கு இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போகணுமான்னு, போன வாரம் மகாராஷ்டிர முதலமைச்சர் 34,000 கோடிக்கு உள்ளூரில் எங்கேயும் வெளிநாட்டுக்கு போகாமல் எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கார். அப்போ அங்கே மகாராஷ்டிர முதல்வர் 34,000 கோடிக்கு செய்ய முடியும்னா இவர் வெளிநாடு போய் தான் பண்ணணுமா? ஏதோ இவர் வெளிநாடு டூர் போனார், என்ன அதுக்காக தான் இந்த மக்கள்கிட்ட உண்மையை ஒத்துக்கலாம். அதை விட்டுவிட்டு நான் என்ன மூலதனம் ஈர்க்கிறதுக்கு போனேன்னு, வராத மூலதனத்தை இவர் என்ன ஈர்க்கிறது? அதனால இதெல்லாம் ஏதோ ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசை, போயிருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.